நாம இப்போ பார்க்குற தலைப்பு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை குறிப்புகள் அப்படின்ற தலைப்பில பார்க்க போறோம். பூஜை அறையில முக்கியமான என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மாத்திக்கலாம்? எது எது புதுசா இப்போ வீடு கட்டுறீங்கன்னா, பூஜை அறை எந்த பகுதியில அமைச்சுக்கலாம்? அப்படின்ற ஒரு டீட்டெயிலான விஷயம் தான் ரொம்ப முக்கியமாவும், சுருக்கமாவும் பார்க்க போறோம். அ வடகிழக்கு பகுதியில வந்து பூஜை அறை அமைச்சுக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அந்த பூஜை அறை என்ன கலர்ல இருக்கணும்னா, அ ஐவரின்னு சொல்லுவாங்கல்ல, வெளிர் மஞ்சள் அந்த கலர்ல இருக்கிறது விசேஷம். இல்லன்னா வெள்ள கலர் அடிக்கலாம். வெள்ள கலரும் ரொம்ப நல்ல விஷயம் தான். இல்ல லைட் ஆரஞ்ச் இப்போ அடிக்கிறாங்கல்ல, அது மாரியும் அடிச்சுக்கலாம். இந்த 3 கலரும் நல்லா இருக்கும் பூஜை ரூமுக்கு. இப்போ சாமி படங்கள்லாம் எந்த திசை நோக்கி இருக்கணும் அப்டின்னுவாங்க. சாமி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு இருக்கலாம். தெற்க பார்த்து இருக்கக்கூடாது. இறந்தவங்கள் படம் தான் தெற்க பார்த்து இருக்கணும். அதுவும் இறந்தவங்க படம் பூஜை ரூம்ல வைக்கக்கூடாது. அப்ப சாமி படங்கள் எதனா தெற்க பார்த்து வைக்கலாமான்னா வைக்கலாம். தட்சிணாமூர்த்தி, நடராஜர். இந்த 2 படங்கள நீங்க வந்து பூஜை ரூம்ல வந்து தெற்க பார்த்த மாரி நீங்க வச்சுக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தென்கிழக்கு பகுதியில பூஜை ரூம்ல தீபம் ஏற்றுறது வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். குறைபாடு இல்லாம இருக்கும். அத நீங்க முயற்சி செய்து பாருங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி படம், லட்சுமி குபேரர், சொர்ணாகர்ஷ பைரவர், திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த லட்சுமியோட இருப்பார்ல, இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தென்மேற்குல வச்சுட்டு வடக்க பார்த்து நீங்க தீபம் போட பார்த்து உங்களுக்கு வந்து குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமையா இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். செல்வ செழிப்பெல்லாம் இந்த படங்கள் வந்து வசீகரித்து கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, இருக்க வேண்டிய படங்கள்லாம் என்னென்ன இருக்கணும் முக்கியமான படங்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்க இருக்க வேண்டியது குலதெய்வ படம் அந்த பூஜை ரூம்ல இருக்கணும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் படம் அ இருக்கணும். அதுக்கப்புறம் பழனியில ராஜ அலங்கார முருகர் படம் இருக்கணும். திருச்செந்தூர் அ அந்த மூலவர் படம் பச்சை கலர் அது இருக்கணும். உங்களுக்கு செல்வ செழிப்பு தரணும் அப்படின்னா, லட்சுமி துர்கை நான் அப்பயே சொல்லியிருக்கேன் முன்னாடியே வீடியோல. லட்சுமி துர்கை படம், இல்ல குபேரர் படம், இல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த படம் இருக்கணும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையார், அந்த தீபத்தோட மலையோட தீபமோட அம்பாளோட இருக்கக்கூடிய அந்த படம் இருக்கணும். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன். இந்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான படம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான படங்களா நான் பார்க்குறேன். இத தாண்டி நெறையா இருக்கு. நீங்க உங்களோட அ கிரக அமைப்புல அதுவா நீங்களே உங்கள தேடி வந்துரும் படங்கள்லாம். பட் நெறையா படங்கள் வச்சுக்காதீங்க. கொச்ச கொச்ச கொச்சன்னு நெறையா படங்கள் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எந்த தெய்வங்கள் வந்து அனுக்கிரகம் பண்ணுது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. ஜாதக ரீதியாவோ. அத நீங்க வச்சு அதுக்கு நீங்க விளக்கு போட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாயிடும். ஒரு 20, 30, 40 படங்கள்ல பூஜை ரூம் ஃபுல்லா நீங்க வச்சுட்டு, அதுக்கு பூஜைன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு படத்த வாங்கிட்டு வரீங்கன்னா, அந்த அந்த இடத்துக்கு அந்த கிரகத்துக்கான அந்த இடத்துக்கான வைப் உங்களோட அந்த படத்தோட வரும். அதுக்கு நீங்க பூஜை பண்ணி அந்த மந்திரங்கள், ஓம் சரவண பவ ஒரு முருகருக்கு. அதுமாரி சொல்ல பார்த்து அது உரியேறும். உரியேத்த உரியேத்த அங்க வந்து அந்த இடமே வந்து திருவருள் கூடும். அதுக்கு தான் சொல்றேன். அந்த மந்திரத்தோட அந்த இடத்துக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட படங்கள மட்டும் முக்கியமான படங்கள் மட்டும் வாங்கி, தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி, ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜிய கன்சல்ட் பண்ணி கூட தெரிஞ்சு வாங்கிக்கலாம். இந்த ஃபேமிலிக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க தீபம் படம் பார்த்து உங்க ஃபேமிலில இருக்க எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கிடும். அந்த வீடே மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விக்கிரகம் வழிபாடு பண்ணலாமா பூஜை ரூம்ல அப்டின்னா பண்ணலாம். ஒரு 3 அங்குலத்துலேருந்து ஒரு 7 அங்குலம் வரைக்கும் சாஸ்திரத்தில சொல்லியிருக்கு வச்சு பண்ணலான்னு. ஆனா என்ன பண்ணணும், தினமும் அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும், பூஜை செய்யணும். அதில எதுவும் குறையும் வச்சிடக்கூடாது. அப்புறம் வீட்ல வந்து தீபம் ஏத்தணுமா அப்டின்னா, ஏத்தணும். ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, அ அகல் தீபம் நிச்சயமா ஏத்தணும். காமாட்சி அம்மன் ஏத்துங்க, வேணாம் சொல்ல. ஒரு அகல் தீபம் பஞ்சபூத தத்துவத்தாலான நிலம், நீர், காற்று எல்லாமே இருக்கும் அந்த அகல்ல. நிலத்தில, மண்ணுல, காற்றுல ஹீட் பண்ணுறது எல்லாமே பஞ்சபூதமும் அடங்கியது தான் அந்த அகல் விளக்கு. அதில் நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் பார்த்து அந்த பஞ்சபூதத்தில ஏற்படக்கூடிய குறைபாடுகள் வந்து நிவர்த்தி ஆயிடும். அது நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு தென்கிழக்குல போடலான்னு சொல்லிட்டு. அப்ப நான் பார்த்து அகல் தீபம் வீட்ல 1வது போடணும். என்ன டைமிங்கில போடணும் அப்டின்னா, காலையில 6 டூ 7 அந்த நாளுக்கான ஓரையில பொறுத்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அதேபோல வந்து காலை, மாலை 2 வேளையிலும் தீபம் ஏத்தலாம். அதேமாரி பூஜை ரூம் எப்பயுமே வாசனை மிகுந்ததா இருக்கணும். நல்ல ஊதுவத்தி, சாம்பிராணி அதெல்லாம் நீங்க போட்டு அ ரொம்ப நறுமணமா வச்சுட்டீங்கன்னா, அந்த வீடே ரொம்ப மகாலட்சுமி ஐஸ்வர்யம் பெருகும். ஊதுவத்தி எத்தனை எண்ணிக்கையில ஏத்தலான்னா, 3 எண்ணிக்கையில நீங்க ஏத்தலாம். அதுக்கப்புறம் வீட்ல எதனா மந்திரங்கள் ஒலிக்க செய்யலாமா தினமும் அப்டின்னா, தாராளமா செய்யலாம். முதலாவது கணபதி காயத்ரி, இல்ல விநாயகர் அகவல் அது பண்ணிக்கலாம். வெங்கடேச சுப்ரபாதம் ரொம்ப விசேஷமான பலன தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம், உடம்பு சரியில்ல, வீட்ல பிரச்சனைன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.
அதுக்கப்புறம் லலிதா சகஸ்ரநாமம் செல்வ செழிப்பு மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில கந்த சஷ்டி கவசம் முருகரோட அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்று தந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லட்சுமி காயத்ரி வெள்ளிக்கிழமையில அது உங்களுக்கு மகாலட்சுமியை அழைத்து வரும். அது கூட இல்லாமல் கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் கேட்கலாம். வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமையில கிருஷ்ணகானம் கேட்குறது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் மாயாஜாலங்களையும் செய்வார் கிருஷ்ணர். அதுமாரி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில சிவனோட மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்கள் வீட்டில் ஒலிக்க செய்கிறது வந்து நீண்ட ஆயுளை தரும். வியாதியை